முதல் வெள்ளிக்கிழமையே இந்த அரிசி பாயாசம் தான் நெய்வேத்தியமாக பண்ணி சாமி கும்பிட்டேன். வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்பவுமே பாயாசம்னா காலியே ஆகாது, இந்த வாட்டி சூப்பராக காலி ஆயிடுச்சு. திருப்பியும் பண்ணித்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. நாளைக்கு ஆடி பெருக்கு இல்லையா, இந்த பாயாசம் வந்து நெய்வேத்தியமாக பண்ணுங்கள். இதுக்கு மெயினே இந்த சாரப்பருப்பு தான். அரிசியை நல்லா கழுவி நல்லா பால் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணும், ஏலக்காய் போட்டு. நான் பாஸ்மதி அரிசி தான் பண்ணியிருந்தேன். இது கூட சாரப்பருப்பு, முந்திரி, அப்புறமா கிரேப்ஸ் எல்லாமே நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா அரிசி நல்லா வெந்தோன்னே பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு வேக வச்ச அரிசி, சர்க்கரை, நம்ம வறுத்து வச்சிருந்த சாரப்பருப்பு, முந்திரி, திராட்சை எல்லாமே போட்டு நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா திக்காகும், அதனால் பாலை நல்லா தனியாக காசியாக எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டு அவள் தான் நம்மளோட அரிசி பாயசம் வந்து ரெடி ஆகிடும். நல்லா க்ரீமியாக அந்த அரிசி சாரப்பருப்பு ஃப்ளேவரோடு சூப்பராக இருக்கும். சாமிக்கு அழகாக நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு குட்டீஸ்க்கு கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.